எஸ்எஸ்சி ஜிடி அப்கமிங் டேஸ்ல உங்களுக்கு எக்ஸாம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பாருங்க. இல்ல 29th ஏப்ரல் ஆல் ஷிஃப்ட்ல கேட்ட ஜிகே கொஸ்டின் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். ஏன்னா கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் தெரிஞ்சு என்ன மாதிரி கேட்குறான்னு தெரிஞ்சிருந்தா அதுக்கேத்தாப்புல என்ன பண்ணிக்கலாம்னா லாஸ்ட் மினிட்ல ரிவிஷன் பண்ணிக்கலாம். சரி, கேள்வி பாருங்களேன். ஹூ லெட் த ரிவல்ட் ஆஃப் 1857 இன் லக்னோ? அதாவது என்ன, 1857ஓட கிளர்ச்சி வந்து நடந்திருக்கும். அதுல லக்னோல வந்து யார் வந்து தலைவரா இருந்தான்னு கேட்டிருக்காங்க. இது மாடர்ன் ஈஸ்ட்ல லேர்ன் பண்ணியிருப்போம். ஸோ 1857 ரிவல்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டடா என்ன பண்றாங்கன்னா இந்த டாபிக்ல இருந்து கேட்கறதுனால இது என்ன பண்ணுங்கன்னா போகும்போது ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. லக்னோல யாரு பணம்? பெகும் ஹஸ்ரத் மகால். ஸோ பெகும் ஹஸ்ரத் மகால் தான் என்னன்னா லக்னோல வந்து லீடரா இருப்பாங்க. அடுத்து, ஹூ அட்மினிஸ்டர் த ஓத் ஆஃப் ஆஃபீஸ் டு எ கவர்னர் ஆஃப் எ ஸ்டேட் இன் இந்தியா? ஸோ இந்தியாவில் ஒரு மாநில ஆளுநருக்கு பதவி பிரமாணம் யாரு செஞ்சு வைப்பா அப்படின்னு கேட்குறாங்க. கவர்னர் எப்படி வந்து பார்லிமெண்ட்ல பிரசிடென்ட் இருக்காரோ அதே மாதிரி வந்து ஸ்டேட்டுக்கு பார்த்தோன்னா கவர்னர் வந்து இருக்காரு. கவர்னரோட இத யாரு பதவி பிரமாணம் செய்ய வைப்பானா அந்த ஹைகோர்ட் எந்த ஸ்டேட் இருக்கோ அந்த ஸ்டேட்டோட ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸா என்ன பண்ணுவானா பதவி பிரமாணம் செய்து வைப்பார். ஆப்ஷன் சி. இது கவர்னரோட சாப்டர்ல நம்ம டீட்டெயில் லேர்ன் பண்ணியிருப்போம். ஸோ கவர்னர் சாப்டர் ரிவிஷன் பண்ணுங்க. அடுத்து ஒரு ஃபோக் டான்ஸ் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. கல்பேலியா டான்ஸ் எந்த ஸ்டேட்டோட அசோசியேட்டட்? ஜஸ்ட் டைரக்டா எப்போதுமே வந்து ஜிடில இந்த பேட்டர்ன்ல கேட்பாங்க. ஒரு ஃபோக் டான்ஸை கொடுத்துட்டு அது எந்த ஸ்டேட் அப்படின்னு கேட்பாங்க. கல்பேலியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஸ்டேட்டோடதுன்னா ராஜஸ்தானது. ரொம்ப ஃபேமஸானது கூட. கல்பேலியா கம்யூனிட்டி வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது ஸ்ட்ராட்டஜிக்கேல என்ன டாபிக்னா ஃபோக் டான்ஸ். நான் எதுக்காக என்னென்ன டாபிக் அப்படின்னு சொல்றேன்னா ரிவிஷன் பண்றதுக்கு இப்ப டாபிக் தெரிஞ்சுக்கிறதா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் கொஸ்டின் பார்க்கல ஒரு யூஸ்மே கிடையாது. என்ன டாபிக் கேட்கறாங்க எந்த இதுல கேட்கறாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கேத்தப்பல ரிவிஷன் பண்ணாவே வந்து போதுமானதா இருக்கும். அடுத்து ஒரு கரண்ட் அஃபேர் பேஸ்டு கொஸ்டின். அதாவது கரண்ட் அஃபேர் தான், பட் என்னன்னா ரொம்ப பழைய கொஸ்டின் எடுத்திருக்காங்க. டோக்கியோ ஒலிம்பிக் 2020 நடந்ததுல இந்தியா எத்தனை மெடல் வாங்கினான்னு கேட்கிறாங்க. ஒரு ரேண்டமா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா. ஸோ ரேண்டம் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் என்ன பண்றாங்கன்னா கொஸ்டின்ஸ் கை வச்சிருக்காங்க. 7 மெடல் வந்து வாங்கியிருப்பாங்க. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி வந்து ஸ்போர்ட்ஸ்ல இந்த ஒலிம்பிக் ரிலேட்டடா, அதாவது 2020 அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாரிஸ்ல நடந்தது. இந்த மாதிரி ஒலிம்பிக் ரீசெண்ட் டைம்ல நடந்ததை வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. மேபி வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். அடுத்து, எந்த ஒலிம்பிக் கேம்ல இந்தியன் பாக்ஸர் யாரு மேரி கோம் வந்து மெடல் வாங்கினாங்கன்னு கேக்குறாங்க. இது பழைய வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட். ஆனா என்ன டாபிக்னா ஸ்ட்ராட்டஜிக்கேல நம்ம ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்று லேர்ன் பண்ணோம். அதுல என்னன்னா இந்தியால என்னென்ன விளையாட்டுகள் இருக்கு, ஒவ்வொரு விளையாட்டுல யாரெல்லாம் ஜாம்பவான்ஸ்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுல பாக்ஸர் ரிலேட்டடா ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்றதை இவங்கள தான் லேர்ன் பண்ணும், மேரி கோம். இவங்க என்னன்னா கொஞ்சம் டீட்டெயிலா இவங்களை பத்தி நம்ம பார்ப்போம். அதுல பாருங்க, இவங்க மணிப்பூரை சேர்ந்தவங்க ரைட்டா. எந்த டைம்ல பாருங்க, லண்டன் ஒலிம்பிக்ஸ், லண்டன் சம்மர் ஒலிம்பிக்ஸ் 2012 தான் என்ன பண்ணிருப்பானா பிரான்ஸ் மெடல் வந்து அடிச்சிருப்பாங்க. இதை தான் என்ன பண்ணிருக்கானா கொஸ்டினாவே கேட்டிருக்கான். ஸோ அதனால என்ன வரும், லண்டன் 2012 லண்டன் ஒலிம்பிக்ஸ், ஆப்ஷன் பி தான் வரும். இதெல்லாம் என்னன்னா நம்ம லேர்ன் பண்ணிருக்கணும். சும்மா வந்து ஒரு கொஸ்டினை பார்த்தனே தெரியலன்னு சொல்றதை விட ஆல்ரெடி ப்ராப்பரா லேர்ன் பண்ணி தான் இந்த மாதிரி கொஸ்டின் என்ன பண்ணலாம்னா ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து, எந்த பிளேஸ்ல ஹையஸ்ட் ரெயின்ஃபால் இருக்கும், உலகத்திலேயே அதிகமா மழை பெய்யுற இடம் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது நம்ம இந்தியால தான் இருக்கு, மேகாலயால இருக்கு ரைட்டா. இது என்ன டாபிக்னா நம்ம பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா இல்ல ட்ரைனேஜ் சிஸ்டம் இதெல்லாம் லேர்ன் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டன்டா ஒன்று சொல்லி லேர்ன் பண்ணியிருப்போம். அதாவது என்ன சொல்லணும்னா 2 பிளேஸ் வரும். ஒன்னு மவுஸ் சென்ட்ரம் வரும், இன்னொன்னு செராபுஞ்சி. மவுஸ் சென்ட்ரம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் என்ன வரும், செராபுஞ்சி வரும். மவுஸ் சென்ட்ரம் எங்க இருக்குன்னா மேகாலயால இருக்கு. ஜஸ்ட் ஒரு ஈஸியான கொஸ்டின், ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து பயாலஜில வந்து திசுக்கள் ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. எலும்பு மற்றும் கொழுப்பு திசு எந்த வகை திசுவிற்கு சேர்ந்தவை அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல என்னன்னா பயாலஜில திசுக்கள் 2 விதமா இருக்கும். ஒன்னு பிளான்ட் திசுக்கள் அப்படின்னு நம்ம லேர்ன் பண்ணுவோம், இன்னொன்னு அனிமல். ஸோ அனிமல்னா என்னன்னா நம்ம ஹியூமனுமே அனிமல் தான் ரைட்டா. ஸோ அனிமலோட திசுக்கள் பொறுத்தளவுக்கு பயாலஜில திசுக்கள் இருக்கும். இந்த அனிமலோட திசுக்களை நிறைய வகைப்படுத்துவாங்க. அதுல எபித்தீலியல், நெர்வஸ், மஸ்குலர், கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. அவன் கேட்டது என்னன்னு பாருங்களேன், கொஞ்சம் லாஜிக்கலா அப்ரோச் பண்ணுங்க. அதாவது என்ன, போன் சொல்றான் ரைட்டா, எலும்பு. அதே மாதிரி வந்து அடிப்போஸ் என்பது கொழுப்பு. எலும்பு கொழுப்பு இது ரெண்டு என்ன பண்ணும்னா இணைப்பு திசுவா வந்து என்னன்னா ஒர்க் ஆகும். ஆக்சுவலி இணைப்பு திசுவோல நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும் போது என்ன சொல்லுவோம்னா எலும்பு ஒன்று கொழுப்பு திசுன்னு சொல்லும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பி தான் வரும்.
அடுத்து திப்பானி டான்ஸ். ஸோ திப்பானி டான்ஸ் குஜராத். பட் என்ன கேட்குறாங்கன்னா அதுல என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது கொஞ்சம் என்ன ட்ரிக் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா ஃபோக் டான்ஸ் டேரக்டா இருந்தது. இப்போ அவன் என்ன சொல்றான், எந்த ஸ்டேட்னு சொல்லிட்டான், என்ன டான்ஸ் சொல்லிட்டா அதுல பிரைமரியா எதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ திப்பானி டான்ஸ் பொறுத்தளவுக்கு ரிதமிக் பீட்டிங் ஆஃப் த டவுன் யூசிங் த லாங் உடன் ஸ்டிக். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி வந்து நான் ரிவ்யூ பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுலயுமே நான் என்னன்னா இந்த திப்பானி டான்ஸை பத்தி சொல்லியிருப்பேன், ஞாபகத்துல வச்சுக்கேன். ஸோ டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபோக் டான்ஸ். அடுத்து, when did the British recapture the Delhi and suppress the revolt during the 1857? அந்த இதுல என்னன்னா நம்மளுக்கு தெரியும் 1857 என்ன பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கேன், மறுபடியும் வந்து கைப்பற்றிட்டாங்க. ஆனா அவன் டேட்டை வச்சு விளையாடிருக்கான். வருஷத்தை வச்சு கேட்டாவே ஓரளவு இது பண்ணலாம். அவன் கரெக்டா தேதி தெரியணும் அப்படின்னு சொல்றான். தேதியும் மாதம் தெரிஞ்சா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். ஞாபகத்துல வச்சுங்க, செப்டம்பர் தான். ஸோ செப்டம்பர் மாசம் தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னு வச்சுக்கலாம், யாரு ஆங்கிலேயர்கள் வந்து மறுபடியும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா டெல்லியை வந்து கைப்பற்றி இருப்பாங்க. அடுத்து ஒரு ஈஸியான கொஸ்டின். வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து குளோபலி ஃபேமஸ் ஃபார். வெஸ்டர்ன் காட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஒன் ஆஃப் த பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ குளோபல் பயோடைவர்சிட்டில ஒன் ஆஃப் த இது என்னன்னு அப்படின்னா நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ் வரும். இது எங்க அப்படின்னு பார்த்தோன்னா என்விரான்மெண்ட் சாப்டர்ல லேர்ன் பண்ணியிருப்போம். ஸோ என்விரான்மெண்ட் அண்ட் ஜாகிரபில வந்து என்னன்னா பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா லேர்ன் பண்ணும்போது வெஸ்டர்ன் காட்ஸை என்ன பண்ணியிருப்போம்னா லேர்ன் பண்ணியிருப்போம். அடுத்து, எந்த இந்தியன் ரெவல்யூஷனரி ஷாட் அண்ட் கில் த பிரிட்டிஷ் ஆபீசர். அதாவது 14 வயசுலயே. ஸோ 14 வயசுல என்ன பிரிட்டிஷ் அதிகாரியான சார்லஸ் ஸ்டீவன்ஸை வந்து சுட்டு கொன்ற இந்திய புரட்சியாளர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கலாம். ஆன்சர் வந்து சுனில் சௌத்ரி. சுனில் சௌத்ரி தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, இதை பண்ணிருப்பாங்க. குதிராம் போஸ் இது ரிலேட்டட் கிடையாது, பீனாதாஸ் கிடையாது. ராணி லட்சுமிபாய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எந்த ஒரு இதுவும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லெவல்ல என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, ஆக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அடுத்து, which of the following passes connect the Tibet with சிக்கிம் வித் திபெத். இது வந்து என்ன அப்படின்னா ஜாகிரபில நல்லா கவனிங்க. ஜாகிரபில என்ன பாசஸ் கணவாய்கள்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிருப்போம், லேர்ன் பண்ணிருப்போம். அந்த கணவாய்கள் உங்களுக்கு நான் டீட்டெயிலா சொல்லும் போது கிளாஸ் எடுக்கும் போது சிக்கிம்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்குது பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம். ஒண்ணு நதுலா பாஸ், இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா அந்த தோக்லாம் கிரைசிஸ் சொல்லுவாங்க. இதுதான் என்னன்னா பார்டர் ஏரியால வந்து முக்கியமானதா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால என்ன பண்ணோம்னா இந்த கொஸ்டின் வந்து நீங்க சிக்கிம் அப்படின்னு வந்தாவே பாஸ் கணவாய்கள் வந்தாவே என்னன்னா ஒரே ஒரு பாஸா இருக்கு, நதுலா பாஸ். அதனால கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து வியூவர்னு சொல்லிட்டு எடுக்கலாம். இது ரொம்ப என்ன பண்ணணும்னா நமக்கு அந்த ஃபண்டமெண்டல் கிளாரிட்டி இருக்கணும், அவ்வளவுதான். அடுத்து, ஸோ டபிள்யூபிஐ அதாவது ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸை யாரு ரிலீஸ் பண்ணுவா, யாரு ஆஃபீஸ் ஆஃப் எக்கானமி அட்வைசர். இது எதுக்காக ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம். எக்கானமில எதுனா இன்ஃபிளேஷன் நம்ம லேர்ன் பண்ணணும். டபிள்யூபிஐ, சிபிஐ இப்படி சொல்ல என்னன்னா நிறைய இண்டெக்ஸ் இருக்கு. இதன் மூலம் தான் வந்து இந்தியால பணவீக்கம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு யாரு இது பண்ணுவாங்கன்னா மினிஸ்ட்ரி வந்து அதாவது கவர்மெண்ட் வந்து பார்ப்பாங்க. கவர்மெண்ட் பிளஸ் யாருன்னா ஆர்பிஐ வந்து செக் பண்ணுவாங்க. அப்போ கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆஃபீஸ் ஆஃப் எக்கானமி அட்வைசர். அடுத்து, when were the new rules to abolish the no detention policy for classes 5 and 8 notified for central government run ஆகிற ஸ்கூலு. அதாவது நோ டிடென்ஷன் பாலிசி அப்படின்னா இப்ப 6வதுல ஃபெயில் ஆயிட்டா என்னன்னு வச்சுக்கலாம், பாஸோ ஃபெயிலோ 7வதுக்கு வந்து மாத்தி போட்டுறாங்க தெரியுமா. இது என்னன்னா இதுதான் வந்து நோ டிடென்ஷன். அதாவது ஃபெயில் ஆயினா ஒரே இடத்துல ஒரே ஸ்டாண்டர்ட்லேயே போடாம அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு வந்து மாத்துறது. பட் அந்த பாலிசி வேணாம், அதை என்ன பண்ணும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ரன் பண்ற ஸ்கூல்ல வந்து மாத்துவோம்னு சொல்லிட்டு டிசம்பர் 2024 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எதனால அது வந்து மாத்தினாங்கன்னா ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் படி என்னன்னா சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. அது முக்கியமானது இது ஒண்ணு. இதனால என்ன பண்ண போறாங்கன்னு வச்சுக்கலாம், இந்த மாதிரி ஒருத்தவங்க ஃபெயில் ஆயிட்டேன்னா அடுத்த ஸ்டாண்டர்ட் போறதுக்கு பதிலா வேற என்ன சொல்யூஷன் இருக்கு, அவங்களுக்கு எப்படி வந்து என்னன்னா அந்த கல்வி அறிவை வந்து கொடுக்கறது, அதை பத்தி யோசிக்கிறமே தவிர அவங்க படிச்சாலும் படிக்காட்டாலும் அடுத்த ஸ்டாண்டர்ட் போறதுல ஒரு யூஸுமே இல்லைன்னு சொல்லிதான் வந்து இது வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஜஸ்ட் என்னன்னா 2024 நியூஸ்ல இருந்தது. அடுத்து, ஸோ ஓடிஏ அதாவது மென்ஸ் ஓடிஏ வேர்ல்டு கப் 2023 அப்ப பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் யாரு அப்படின்னு சொல்றாங்க, விராட் கோலி. இது என்னன்னா கிரிக்கெட் ஃபாலோ பண்ற ஸ்டூடெண்ட் வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. அடுத்து, இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல எந்த ஆர்டிக்கல் பினான்சியல் எமர்ஜென்சி பத்தி பேசும் அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம பிரசிடென்ட் சாப்டர் லேர்ன் பண்ணும்போது என்னன்னா டைப் ஆஃப் எமர்ஜென்சி நான் சொல்லியிருப்பேன். அதுல பினான்சியல் எமர்ஜென்சிக்கான ஆர்டிக்கல் 360, பிரசிடென்ட் ரூல் 356, நேஷனல் எமர்ஜென்சி 352. இது இம்பார்ட்டன்ட், மைண்ட்ல வச்சுக்கணும். அப்ப நான் 360 ஆப்ஷன் சி வரும். அடுத்து, ஒரு கரண்ட் அஃபேர் பேஸ்டு கொஸ்டின். வாட் இஸ் த நேம் ஆஃப் த இந்தியா ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் மைக்ரோ மிசைல் சிஸ்டம் டெவலப் டு கவுண்டர்
ட்ரோன் ஸ்வார்ம். ட்ரோன் கூட்டங்களை எதிர்கொள்ள இந்தியாவின் முதல் உள்நாட்டு மைக்ரோ ஏவுகணை அமைப்போட பெயர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்துன்னா பர்காவஸ்திரா. ஸோ பர்காவஸ்திரா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர். நானும் செக் பண்ணி பார்த்தேன் எந்த மாசம்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டா கிடைக்கல. பட் ஒரு கரண்ட் அஃபேர்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். சயின்ஸ் அண்ட் டெக்னு பிளஸ் வந்து டிஃபென்ஸ். ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி இருக்கிறதுல வந்து என்னன்னா கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அடுத்து எந்த டைம், அதாவது லாஸ்ட் டைம் எப்ப இந்தியாவோட நேஷனல் ஃபுட்பால் டீம் ஃபிஃபா வேர்ல்டு கப்புக்கு வந்து என்னன்னா குவாலிஃபை ஆனாங்கன்னு கேக்குறாங்க. 1950. அதுக்கப்புறம் ஆகவே இல்லைன்னா எஸ் ஆகவே இல்லை. பட் நிறைய என்னன்னா இந்தியாலே நிறைய ஃபுட்பால் பிளேயர்ஸ் வந்து ரொம்ப ஜாம்பவான்ஸ் இருக்காங்க. இருந்தாலும் என்ன அப்படின்னா இன்ன வரைக்கும் குவாலிஃபை ஆகல. லாஸ்ட் டைம் வந்து 1950 தான். அடுத்து ஜஸ்ட் ஒரு ஒரு பேசிக்கான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இப்ப நான் கசட்டட் அதாவது என்னன்னா இப்ப யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி, ஸோ யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிறாங்களா அதெல்லாம் கசட்டட் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆர்மியில பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் இந்த மாதிரி இதெல்லாம் போவாங்க. அதான் கமாண்டிங் ஆஃபீஸர் போறதா வந்து ஹசர்டட் போஸ்ட் அப்படின்னு சொல்லுது. இப்ப நான் ஹசர்டட் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஹசர்டட் போஸ்ட் வந்து என்னன்னா அப்பாயின்மெண்ட், அது எதுவுமே வந்து நோட்டிஃபை பண்ண மாட்டாங்க. அஃபிஷியல் கேசட், அதாவது கவர்மெண்ட் எப்போது வந்து என்ன சில வந்து ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுல சேஞ்சஸ் எதுக்கு மட்டும் பண்ணுவாங்கன்னா, அந்த கசட்டட் ஆஃபீஸர் மாறினாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் பண்ணுவாங்க. நான் கசட்டடுக்கு என்ன பண்ண மாட்டாங்கன்னா சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அண்ட் சேலரி வைஸும் என்ன ஆகும், நிறைய வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். அடுத்து மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம் எப்ப லான்ச் பண்ணப்பட்டது அப்படின்னு கேட்க 2014 தான். ஸோ 2014 பட் எந்த மாசம் அப்படின்னு தெரியணும். கொஸ்டினுக்கு ஆன்சர் செப்டம்பர். ஸோ செப்டம்பர் 2014 தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் யாரு இல்ல அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஹிஸ்டரியில கம்ப்ளீட்டா நம்ம கவர்னர் ஜெனரல் பத்தி லேர்ன் பண்ணியிருப்போம். அதுல வாரன் ஹாஸ்டிங், லார்ட் கார்ன்வாலிஸ், லார்ட் வில்லியம் பென்டிக் எல்லாருமே வருவாங்க. பட் சாதத் கான் இவருக்கும் எதுக்கும் கவர்னர் ஜெனரலுக்கு சம்பந்தம் கிடையாது. இது நவாப் ஆஃப் வந்து அபாத்தா வருவாரு. ஸோ அதனால கொஸ்டினுக்கு ஆன்சர் சீதா வரும். அடுத்து பிளாக் ஹோல். ஸோ அதாவது சயின்டிஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பிளாக் ஹோலோட இமேஜ் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அது எந்த டைம் ரிலீஸ் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. 2019 M87. ஸோ அதில் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கேப்சர் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. 2019 M87 கேலக்ஸி. ஸோ அதுல இருந்து என்னன்னா ஈவன் ஹரிசான். ஸோ அதன் மூலம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த போட்டோ வந்து எடுத்து அனுப்பியிருப்பாங்க. இது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஹியூமனோட ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி இருக்கும். இந்த டைம் 2019 ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டது. மைண்ட் வச்சுக்கோங்க. அடுத்து வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட்டை வந்து கண்டக்ட் பண்றதை விட எத்தனை ஃபேக்டர்ஸ் வந்து எடுப்பாங்க. இப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ் இருக்கா இல்லைன்னு செக் பண்றதுக்கு சில காரணிகள் வந்து இருக்கும். அதுல முக்கியமானது ஜிடிபி பார்ப்பாங்க, சோஷியல் சப்போர்ட், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, ஃப்ரீடம், ஜெனரோசிட்டி அண்ட் கரப்ஷனோட பெர்செப்ஷன். எல்லாமே என்னன்னா இண்டிகேட்டரா வச்சு என்ன பண்ணுவான்னு வச்சுக்கலாம், ஒவ்வொரு நாட்டுக்கு வந்து மார்க் போடுவாங்க. மொத்தம் 6 விதமான ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கு. பட் இந்த இடத்துல என்னன்னா இது கொஞ்சம் வந்து டஃப்பான கொஸ்டின் தான். ஏன்னா அவன் எத்தனைன்னு கேட்டிருக்கான். இப்ப ஏதாவது இங்க இருக்கிற ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டு இது வருமா வரலையான்னு கேட்டா கூட ஆன்சர் பண்ணலாம். காரணிகள் என்பது ஏதாவது நம்மளே மிஸ் பண்ணுவோம். அதனால இது கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின், மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து சுந்தர்பன் டெல்டா. ஸோ அதாவது வேர்ல்டு லார்ஜஸ்டோட சுந்தர்பன் டெல்டாவோட ரிவர் வந்து எந்தெந்த ரிவர்லாம் வந்துன்னா அதுல ஃப்ளோ ஆகும்னு கேட்குறாங்க. சுந்தர்பன் அப்படின்னு சொல்லும்போது வெஸ்ட் பெங்கால் ரைட்டா? ஸோ அப்ப வெஸ்ட் பெங்கால் அந்த ரீஜன் அங்கிட்டு வரும்போது என்ன வரும், கங்கான் பிரம்மபுத்திரா தான் வரும். ஆப்ஷன் பி தான். அடுத்து which body or ministry announced the release of tax devolution to the state in India? ஸோ டாக்ஸ் அதாவது என்ன, இப்போ ஜிஎஸ்டி இதெல்லாம் வருதுன்னா ஜிஎஸ்டி வர அமௌண்ட் எல்லாத்தையும் ஸ்டேட்டுக்கு வந்து என்ன டிவைட் பண்ணி கொடுக்கணும். அது யார் டிவைட் பண்ணி கொடுப்பாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா டிவைட் பண்ணி கொடுப்பாங்க. பட் இவங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னன்னா ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருப்பாங்க. ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் என்ன பண்ணுவாங்கன்னா யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும், எந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் வைப்பாங்க. அதன்படி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸ் ரெவல்யூஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அடுத்து எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் பிரைஸ், அதாவது ஃபார்மருக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எம்எஸ்பி பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மினிமமா வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்கு, ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் இருக்கு, அதுக்கு எவ்வளவு பிரைஸ் செட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பேர் தான் வந்து மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்றது. இந்த கான்செப்டை எப்போ கொண்டு வந்திருக்காங்க, 66 அண்ட் 67. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா கவனியம். இந்த பீரியட் தான் என்னன்னா கிரீன் ரெவல்யூஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நடந்தது. ஸோ கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிரீன் ரெவல்யூஷன்ஸ் வந்து என்னன்னா என்டையர் சாப்டர் ஜாகிரபி லேர்ன் பண்ணிருப்போம், கனெக்ட் பண்ணுங்க. அடுத்து அடுத்து 1968 சுமித்ராந்தன் பந்த் அவர்களுக்கு ஞானபீட விருது எந்த கவிதை படைப்பிற்காக வழங்கப்பட்டது? இது ரொம்பவே வந்து டஃப்பான கொஸ்டின். எதுக்காக சொல்றேன் அப்படின்னா
ஸ்ட்ராட்டஜிக்கல் அவார்ட்ஸ் அப்படின்னு வரும். அதாவது அவார்ட்ஸ் மீன் லிட்ரரி அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல முக்கியமான வந்து அவார்டு வந்து ஞானபீத் வந்து அவார்டு அப்படின்னு சொல்றது. இதான் லிட்ரரியில ஹையஸ்ட் அவார்டு இந்தியால கொடுக்கறது. இதுல இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு என்னன்னா கிளாஸ் எடுத்திருப்பேன். பட் இது எங்க இருந்து தான் கொஸ்டின் எடுத்தான்னு தெரியல. ஸோ 1 ஆர் 2 கொஸ்டின் நம்ம என்னதான் வந்து பண்ணாலும் படிச்சாலும் வந்து தெரியாத மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தெரியலன்னா ஸ்கிப் பண்ணுங்க. நான் எதுக்காக அகைன் சொல்லிக்கிறேன்னா ஜிகே பொறுத்தளவுக்கு ஸோ இப்ப இருக்கிற வந்து என்னன்னா எஸ்எஸ்சி ஜிடி ஜிகே கொஞ்சம் டஃபா தான் தெரியுது. ஸோ அதனால ஒரு 12ல இருந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் கிட்ட உங்களுக்கு கரெக்டா வந்தாவே ஓகே தான். மிச்சம் இருக்கிற ரீசனிங், மேத், இங்கிலீஷ் இதுல என்ன பண்ணுங்கன்னா அதிகமான கான்சன்ட்ரேஷன் கொடுத்து அதிகமா ரிவிஷன் பண்ணுங்க. என்னதான் நான் ஜிகே எடுக்கிற ஃபேக்கல்ட்டியா இருந்தாலும் உண்மையை உங்களுக்கு சொல்லணும். எதுக்கு நீங்க வந்து எஃபர்ட் போட்டா அதுக்கு ஈக்குவலான அவுட்புட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன் மிச்சம் இருக்கிற டாபிக்ல வரும். பட் இதுல நம்ம படிக்க படிக்க போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலதான் சொல்றேன். ஸோ அடுத்து Sir Henry Lawrence defend the British residency during the revolt of 1857. அதாவது எந்த இடத்துல ஹென்றி லாரன்ஸ் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 1857 1857 கிளர்ச்சியில என்ன பண்ணியிருப்பாரு அதை கண்ட்ரோல் பண்ணியிருப்பாரு. அது என்னன்னு லக்னோ தான். கம்ப்ளீட்டா பார்த்துருப்போம். ஹென்றி லாரன்ஸ் லக்னோவை என்ன பண்ணியிருப்பான்னு வச்சுக்கலாம் கண்ட்ரோல் பண்ணியிருப்பாரு. ஸோ லக்னோவில் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெய்ம் ஹசரத் மகால் இருப்பாங்க. மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ ஆன்சர் சீதா வரும். இவ்வளவுதான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கிடைச்சது. ஸோ ஜிகே ரிலேட்டடா ஓரளவு கிடைச்சது. மேத் ரிலேட்டா எதுவுமே கிடைக்கல. பட் நீங்க வந்து எழுத போறீங்க. ஒரு 2 டே 3 டேஸ்ல உங்களுக்கு எக்ஸாம் இருந்துச்சுன்னா எழுதிட்டு வந்து எந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் இல்லை டெலிகிராம் குரூப்ல என்ன பண்ணுங்கன்னா நீங்க ஷேர் பண்ணுங்க. ஸோ அதன் மூலம் அப்பமிங்களை வந்து எப்படி வரலான்னு சொல்லிட்டு அதுக்கேற்றாப்புல ஒரு வீடியோ போறேன். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.